ஹலோ எவ்ரி ஒன். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ரொம்ப நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்குள்ள வீடியோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ் போட்டிருந்தோம். இன்னைக்குள்ள வீடியோ இன்ட்ரோடக்ஷன் டு த செஸ் கேம். செஸ் கேமை பற்றி உள்ள இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்க்க போகலாம். செஸ் கேமில் என்னென்ன பீசஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு பீசஸுக்கும் தனியாக ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை ஸ்லோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செஸ் பீசஸை பற்றி உள்ள செஸ் பீசஸ் என்னெல்லாம் இருக்குது, செஸ் போர்டு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, செஸ் போர்டு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் நிறைய விஷயத்த ஏகே விலாக் அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக செஸ் விலாக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் செஸ் பீசஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் நமக்கு எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்னா, ஒயிட்டுக்கு 16 பீசஸ், பிளாக்குக்கு 16 பீசஸ், மொத்தம் 32 பீசஸ் இருக்கக்கூடிய கேம் தான் இந்த செஸ் கேம் வந்து. அண்ட் அது போக நமக்கு வந்து 64 ஸ்கொயர்ஸில் விளையாடக்கூடிய கேம். 16 பீசஸ், 64 ஸ்கொயர்ஸ். இப்போ பெரிய சைஸ் செஸ் போர்டாக இருந்தாலுமே அந்த 64 ஸ்கொயர்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். பெரிய சைஸ் செஸ் போர்டாக டெமான்ஸ்ட்ரேஷன் செஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்காக, இல்லை அகாடமியில் டீச் பண்ணுறதுக்காக, நம்ம மாஸ்டர் செஸ் அகாடமி அந்த மாதிரி அகாடமிஸில், நேம்ஸ் உள்ள அகாடமிஸில் செஸ் டீச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செஸ் போர்ட்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் செஸ் போர்ட். எவ்வளோ பெரிய செஸ் போர்டாகவே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் வந்து 8x8 64 காம்பினேஷன் தான் இருக்க போகுது. அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி செஸ் போர்டில் இருந்திருக்கா? ஆமாம், இருந்திருக்கு. வரலாற்றின்படி ஒரு மன்னர் வந்து 10x11 அப்படிங்கிற காம்பினேஷனை, டேமலின் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து 10x11 அப்படிங்கிற காம்பினேஷனில் 11x11 அப்படிங்கிற காம்பினேஷனில் வந்து ஸ்கொயர்ஸை ரெடி பண்ணி 110 ஸ்கொயர்ஸோட செஸ் போர்டை ரெடி பண்ணியிருக்காரு. 3 ரோ ஆஃப் பீசஸை ரெடி பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கிரேசி திங் என்னென்னா, ஒரு பீஸ் கேப்சர் ஆனால் அந்த பீஸுக்கு பதிலாக இன்னொரு பீஸ் வரும். அப்படியே கேப்சர்டு பீஸ் ரீகேப்சர் உள்ள வந்து கேம் எண்ட் ஆகிறக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலாக என்ன ஆகாது அப்படின்னா, பாசிபிள் இல்லை கேமை முடிக்க. அதனால அந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ தென் பீசஸை பற்றி பார்த்தாச்சு. என்னென்ன பீசஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, கிங், குவீன், ரூக், பிஷப், நைட், பான் அப்படிங்கிற பீசஸ் இருக்காங்க. இப்போ நான் பீசஸை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கிங், கேமோட மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ் த கிங். அதுக்கப்புறம் குவீன், அடுத்து ரூக்கு, தென் நைட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பிஷப்பு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டைனி பீஸ் ஆஃப் த போர்டு வந்து பான். ஸோ இன்னைக்குள்ள டாப்பிக்கில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த பீசஸ் அண்ட் அதுக்கப்புறம் பீசஸோட நேம்ஸை பற்றி பார்த்துருக்கோம். போர்டில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பீசஸுக்குமே தனித்தனி வேல்யூஸ் இருக்குது. கிங்கோட வேல்யூ இன்ஃபினிட்டி பாயிண்ட்ஸ், அண்ட் குவீனோட பாயிண்ட்ஸ் வந்து 9 பாயிண்ட்ஸ், ரூக்குக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், அண்ட் நைட்டோட பாயிண்ட்ஸ் பிஷப் அண்ட் நைட் ரெண்டுமே சேம் தான். இதோட பாயிண்ட்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வெரி டைனியஸ்ட் பீஸ் விச் ஆஸ் அ பான், இதோட வேல்யூ வந்து 1 பாயிண்ட். ஸோ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், பீசஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸஸில், இந்த அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு பீசஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். எல்லாம் எப்படி போகும், எந்த மாதிரி எப்படி இந்த பீசஸ் எவால்வ் ஆச்சு, ஃபஸ்ட்டு யார் இந்த பீஸுக்கு கிங்குன்னு கொடுத்தாங்க, யார் இதுக்கு குவீனுன்னு நேம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். டு மை செல்ஃப், ஐ எம் அ ஃபிடே ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டர். ஃபிடே டைட்டில், ஃபிடே அப்படிங்கிறது வேர்ல்ட் செஸ் ஃபெடரேஷன், அதோட சர்டிஃபைடு ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதனால அது போக எஜுகேஷ்னல் செஸ் வந்து எனக்கு தெரியும். அது என்னடா எஜுகேஷ்னல் செஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எஜுகேஷ்னல் செஸ்னால் என்ன, காம்படிட்டிவ் செஸ்னால் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். மோர் அண்ட் மோர் அப்டேட்ஸ்க்கு
நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராமில் கந்தன் ஏகே செஸ்ஸுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் வந்து கந்தன் ஏகே விலாக்ஸ் அப்படிங்கிறத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மாஸ்டர் செஸ் கிளப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ் அதில் போடுவோம். வின்னிங் பிளேயர்ஸோட வின்னிங் எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் போடுவோம். அதுதான் எங்களோட லோகோ, மாஸ்டர் செஸ் கிளப்போட லோகோ. அண்ட் ஏன் இந்த வால் கூட நான் வந்து செஸ் கேமோட கான்செப்டில் தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லவ் தட் மச். ஓகே கைஸ், see you, have a great day, bye.